பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் எங்கள் அன்புக்குரிய நிறைய பிள்ளைகளே, இதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆர்வமாய் சத்தியத்தின் மீது வாஞ்சையாய் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாக ஜெபித்து வாழ்த்தும் போதகர். தேவனால் பிறந்த தேவ ஜனங்களாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலே உங்களிடம் நான் அன்பாய் கேட்டுக்கொள்வது, இந்த தனிமைப்படுத்தப்பட்ட கஷ்டமான நாட்களை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வேதத்தை கிரமமாய் புத்தகமாக தியானித்து ஆராய்ச்சி செய்து ஜெபித்து நாட்களையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய சத்திய வெளிப்பாடுகள் நிறைந்த எதிர்காலத்திற்கு ஆயத்தமாகுங்கள். இந்த காலங்களில் பெரிய செலவினங்கள் செய்யாதபடி சிக்கனமாய் எளிமையான உணவு மற்றும் சத்தான நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொடுக்கக்கூடிய தமிழ் உணவுப் பொருட்களுக்கு மட்டும் செலவு செய்யுங்கள். நம் சபையில் பலர் நமது சபை தேவ ஜனங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுவோருக்கும் பல பொருள் உதவிகளையும் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கர்த்தரை நம் ஆண்டவர் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இந்த ஆண்டு புது வருட ஆராதனையில் தேவன் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்தியில் நிச்சயமாய் இந்த 2020 பல சம்பவங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் வர இருக்கிறது என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆனால் 1 யோவான் 5:18 படி தேவனால் பிறந்த உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் பொல்லாங்கன் தொட முடியாது என்பதே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து தம் வார்த்தையை சத்தியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள், அதுவே நமது பலன். செய்தியை எளிதாக விளங்கிக் கொண்டு விசுவாசிக்க தேவ கிருபையால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பெரேயா சர்ச் பரமக்குடி யூடியூப் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் நேரடியாக தேவ செய்திக்கு கடந்து செல்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 1 யோவான் 5:18 படி தேவனால் பிறந்த நம்மை பொல்லாங்கன் தொட முடியாதபடி ஜெயமாய் வாழ ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த நல்ல தேவ செய்தியை நாம் ஜெபத்தோடு தியானத்தோடு கேட்போம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய ஆத்துமா ஆவி சரீரத்தில் புது பலன் தந்து நம்மை உயிர்ப்பித்து அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கிற முக்கியமான வேத பகுதிகள் நாம் இப்பொழுது அதை வாசிக்க கேட்போம். எல்லோருமே இணைந்து ரோமர் 6வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். இந்த பகுதியில் மிக முக்கியமாக இயேசுவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள். அப்ப அதற்குரிய வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துகிறார் என்பதை முக்கியமாய் ரோமர் புத்தகம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த வேத பகுதியை நாம் கேட்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே.
பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில பரிசுத்த வேதாகமம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகத்திற்கு அது எவ்வளவு மிக முக்கியம் என்பதை நாம் கடந்த சில வருடங்களாக தியானிக்கிறோம். வார்த்தையை கனப்படுத்துகிறோம். ஒரு காலத்திலே நாம் பைபிளுக்கு அதிக ஓய்வு கொடுத்தது போல பொழுது நாம் ஓய்வு கொடுக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகள் அல்லும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற பிள்ளைகளாக நீங்க வளர்ந்து வருகிறீர்கள் என்பதை நான் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 119 1வது வசனத்திலே நாம் அப்படியே பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த மாதிரி உலகத்துல வேறு எந்த புத்தகத்தின் காரியத்தை குறித்தும் இப்படி சொல்லப்படவில்லை. வேதாகமம் ஒன்றுதான் சொல்லுகிறது, இதில் இருப்பதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் உலகத்திலே எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே, அவரை பின்பற்றுகிறேன், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் வேதத்தின்படி, பைபிள் படி, சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் நிச்சயமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியை இப்பொழுது நாம் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால இன்னும் உற்சாகமா, இன்னும் சங்கீதம் 19:7 பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த குறைவற்ற வேதத்தின் வார்த்தையை நாம் தியானித்து ஆராய்ந்து அதற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை குறைவற்றதாய், நம்முடைய இயேசுவில குறைவுகள் இல்லாதபடி ஒரு பரிபூரண நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையா, அது நித்தியத்தை நோக்கி நடக்கிற ஒரு வாழ்க்கையா, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நம்மை பெருக பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாய் அது இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால வேதத்தை நாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்த சில ஆலோசனைகளின் காரியத்தில் பார்த்தது போல வேதாகமத்திற்கு தயவு செய்து ஓய்வு கொடுக்காதீர்கள். இந்த நாட்களிலே புத்தகமாய் கிரமமாய் வேதத்தை நன்கு தியானித்து ஆராய்ந்து படியுங்கள். ஆத்மாவை, ஆவிய, சரீரத்தை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுக்கள், செயல்கள் எல்லாவற்றையும் சத்தியத்தினாலே நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இந்த ரோமர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை
இது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சுவிசேஷம், the gospel of Christ. இது எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதா? இங்கே இங்கிலீஷ்ல சொல்லும்போது the gospel of Christ is the power of God. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அது தேவ வல்லமையாய் இருக்கிறது. யாருக்கு? அதை விசுவாசிக்கிற யாவருக்கும், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவ வல்லமையை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படியானால் தேவ வல்லமை சுவிசேஷத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சுவிசேஷத்தை நாம் தியானிக்க தியானிக்க தேவ வல்லமையில் பெருகுவோம். தேவ வல்லமையிலே நாம் பெருகும் பொழுது சத்துருவின் எல்லா தந்திரங்களையும் எல்லா திட்டங்களையும் இந்த நாட்களிலே பரவி வருகிற இந்த கொள்ளை நோய்களை முறியடிக்கிறவர்களாய் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த நாளின் செய்திக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட எல்லோரும் விரும்புகிறது உண்டு. எல்லோருக்கும் அது ஆசைதான், எல்லோருக்கும் அது விருப்பம்தான், எல்லோருக்கும் அது ஏக்கம்தான். ஆனால் கிறிஸ்துவின் மகிமையுள்ள உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம இணைக்கப்படணும் அப்படின்னா முதலாவது கிறிஸ்துவின் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் இணைக்கப்படுதல் என்றால் என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆத்துமா, கிறிஸ்துவின் சரீரம் என்னவெல்லாம் நிறைவேற்றி முடித்ததோ அது நிறைவேற்றி முடித்தவற்றில் நாம் இணைக்கப்படுதல் என்பது அர்த்தம். We have died, ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. We have died and become alive again with Christ. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள். நாம் கிறிஸ்துவுடன் மரித்திருக்கிறோம். உங்களுக்கு நாம கொடுத்திருக்கிற இந்த நோட்ஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். நாம் கிறிஸ்துவுடன் மரித்திருக்கிறோம், மறுபடியும் கிறிஸ்துவுடன் உயிர் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் வாழ வேண்டியது எப்படி என்பதை இந்த நாட்களிலே நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுதல் இது ஒரு முக்கியமான காரியம். கிறிஸ்து எப்படி மரித்தார்? அப்ப அவருடைய மரணத்தில் நாம் எப்படி இணைவது? இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். கவனிங்க, இந்த 12வது வசனத்துல இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஏசாயா 750 ஆண்டுகளுக்கு முன்னதா, கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னதா தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தில் இயேசு தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுவதை அவர் காண்கிறார். இயேசு மரணத்தில் ஊற்றினார். அவருடைய ஆத்துமா ஆவியெல்லாம் ஊற்றப்படுகிறது. அப்படியானால் அதே 53வது அதிகாரத்தில் பாருங்க, 5வது வசனத்துல வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கவனிங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். இந்த அக்கிரமம் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்துமா. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய ஆத்துமா, கிறிஸ்துவின் ஆத்துமா நமக்காக நொறுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம்.
அடுத்து கவனிங்க, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஆவியிலே காணப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் ஆவி காயங்களை அனுபவித்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தபடி ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் என்ன சத்தியத்தை கண்டுகொள்ள முடிகிறது? நமது ஆத்துமாவின் அக்கிரமம் இயேசு எனக்காய் நொறுக்கப்பட்டதா, அது மரித்தது. இயேசு எனக்காய் நொறுக்கப்பட்டதா, என் ஆத்துமா மரிக்கிறது. நான் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவின் மரணத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அது நொறுக்கப்படுகிறது. என் ஆவியின் மீறுதல் இயேசு எனக்காய் காயப்பட்டதா, அந்த மீறுதல் சாகிறது. ஆவி மரித்தது, அந்த ஆவியில் உள்ள மீறுதல் சாகிறது. ஆத்துமா மரித்தது, அந்த ஆத்துமாவில் உள்ள அக்கிரமம் செத்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியே 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தின் பாவம் எல்லாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கவனிங்க, இயேசுவின் சரீரத்தில் இருக்கிறது இரத்தம். அப்ப இயேசுவின் சரீரத்தில் அந்த இரத்தம், இயேசு எனக்காய் அவர் சிந்தின இரத்தத்தினால, அப்ப அந்த இரத்தம் நம்முடைய சரீரத்தின் பாவங்களை எல்லாம் கழுவி நீக்குகிறது என்று பார்க்கிறோம். பாவங்கள் சாகடிக்கப்பட்டு கழுவி நீக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். புரிகிறதா? அப்ப ஆத்துமாவில் உள்ள அக்கிரமம் இயேசு நொறுக்கப்பட்டதா, ஆவியில் உள்ள மீறுதல் இயேசு காயப்பட்டதா, சரீரத்தில் உள்ள பாவம் இயேசு ரத்தம் சிந்தினதா, சாகடிக்கப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் இணைக்கப்படுகிற, அந்த மரணத்தின் சாயல்ல நாம் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இன்றைக்கு எல்லா தேவ ஜனங்களுக்கும் உலகமெங்கிலும் இது இருந்தது என்று சொன்னால், மரிக்க வேண்டிய காரியத்தில் மரிக்கும் பொழுது நிச்சயமா கிறிஸ்துவோடு அந்த மகிமையில உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதுக்கும் தேவ ஜனங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய், ஒளியாய், உப்பாய், மகிமையாய் திகழ முடியுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய ஆத்துமா, அவ கிறிஸ்து, நாம் கிறிஸ்துவுடன் மரித்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்ப நாம் வாழ வேண்டிய முறைகள் எப்படி? நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள், சித்தம், அது எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஆவியின் பேச்சு, சரீரத்தின் செயல், இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சத்தியங்களை எல்லாம் ரோமர் 6வது அதிகாரம் மிக ஆழமாக நமக்கு விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு மரித்தார், அதன் பின் உயிர்த்தார். இயேசுவுக்கு மாம்ச சரீரம் போய் மகிமையின் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் உயிர்த்தெழுதலில் வந்தது. கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனால் பிறந்த பிள்ளைகள் நாம் என்று சொன்னால், அப்ப கிறிஸ்துவின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் என்றால், தேவன் நமது பழைய பாவ சாப மனிதனை கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் மரிக்க வைத்துள்ளார் என்பதுதான் அர்த்தம். கிறிஸ்து பாவத்திற்கு மரித்ததால், கவனிங்க, கிறிஸ்து பாவத்திற்கு மரித்ததால் அந்த மரணத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாமும் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் மரணத்தில் இணைக்கப்படுகிற அனுபவம். அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற அனுபவம் உங்களுக்கு புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மனக்கண்களை பிரகாசப்படுத்துவாராக. ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் அப்படியாய் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நல்லா கவனிங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அந்த
கவனிங்க, அந்த அதிகாரத்துல 1-2 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? தொடர்ந்து நாம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கலாம் என்று நாம் சொல்லலாமா? we can continue in our sinful life அப்படி நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. we can never say like that. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இங்கதான் ஒரு கள்ள உபதேசம் முறியடிக்கப்படுகிறது. ஒரு உபதேசத்துல நான் சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த கிருபை உபதேசம் என்று சொல்லப்படுகிறேன். அவர்கள் தங்களை மாற்று சிந்தனைக்காரர்கள் என்று பெயரிட்டுக் கொள்ளுகிறார்கள். மாற்று சிந்தனை, பிறவியில இருக்கிற சிந்தனை, இந்த உலக மாம்ச இச்சைகளின்படி வாழுகிற அந்த சிந்தனைகளில் இருந்து விடுதலை பெற்று விடுதலை பெற வேண்டும். அது வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தர்களாய் கிறிஸ்துவோடு உறவு கொண்டு வாழ, அவரோடு ஐக்கியம் பெற்று வாழ, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் பங்கு பெற்று வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மகிமையின் சரீர சாயல் பெற்று வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் எவ்வளவு பரிசுத்தம் நம்மிடத்தில் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மாற்று சிந்தனை என்று சொல்லுகிறவர்கள் என்ன மாற்று சிந்தனை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நான் அந்த செய்தி கொடுத்த ஒரு நல்ல அவருடைய தலைவர் கொடுத்த செய்தியை நான் நேரடியாக கேட்டேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் மாற்று சிந்தனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது என்ன மாற்று சிந்தனை? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உருவாக வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருப்பதா. மாற்று சிந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா உலகத்துல நிறைய புரட்சி பண்றவங்க இருக்கிறாங்க, நிறைய பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிற உள்ளவங்க இருக்கிறாங்க. துன்மார்க்க சிந்தனையிலேயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங்ஸ், தாட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. நிறைய வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கு. ஆனால் மாற்று சிந்தனை என்பது வெறும் மாம்சீக சிந்தனையா இருந்து விடக்கூடாது. அது கிறிஸ்துவின் சிந்தையாகும். அப்படின்னா தொடர்ந்து நாம் பாவத்தில் இருக்கக்கூடாது. நாம் தேவ கிருபை பெற்றவர்கள். கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுல சந்தேகமே இல்லை. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, அந்தகாரமான இருளான வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை அடைவதற்கு, ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே கிறிஸ்துவுக்குள் நான் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்தேன்? இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றிய பொழுது, பரிசுத்த ஆவியானவராய் இயேசு எனக்குள்ளே வந்து தங்கின பொழுது, இயேசு கிறிஸ்துவில் பிதாவினுடைய பிரசன்னமும் எனக்குள்ளே கடந்து வந்த பிறகு எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாற்று சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சிந்தை ஒரு போதும் பாவத்தை சிந்திப்பதல்ல, மீறுதலை சிந்திப்பதல்ல. அவருடைய எண்ணங்களிலே ஒருபோதும் தேவ பிதாவினுடைய சித்தத்திற்கு மாறான எண்ணமே இல்லை. இந்த எண்ணங்கள் நமக்கு உருவாக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகள், வரையா மக்களும் சரி, சத்தியத்தை விரும்புகிற தேவ ஜனங்கள் அநேகர் உண்டு. நீங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த வாழ்க்கையில வளர்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2வது வசனம், பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? நம்மில் இருந்த பாவம் செத்தது. அப்படியானால் ஞானஸ்நானமே நமக்கு என்ன சொல்லுகிறது? ஞானஸ்நான சத்தியம் என்பது என்ன? நாம் பாவத்திற்கு மரித்து, தண்ணிக்குள்ள போகிறவன் பழைய வாழ்க்கைக்கு அவன் மரிக்கிறான். பழைய வாழ்க்கைக்கு மரித்து நீதியுள்ள வாழ்க்கைக்கு அவன் பிழைக்கிறான். நீதி என்பது என்னது? நீதி என்பது கிறிஸ்து. நீதி என்பது இயேசு. நீதி என்பது இயேசுவின் உபதேசம், கட்டளைகள், கற்பனைகள். அப்ப அதுக்கு நம்ம பிழைக்கும் போது எப்படி பாவம் மறுபடியும் எழும்போது? அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நம்ம சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், கிறிஸ்துவின் போதனைகளுக்கும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதோ பாவம்தான் மறுபடியும் உயிர் தெழுந்தது போல தெரியுது. நீதி உயிர் தெழுந்தது போல தெரியல. பாவத்திற்கு மரித்து பாவத்துக்கே பிழைக்கிறதா? இது எவ்வளவு தவறான காரியம்.
பாவத்திற்கு மரித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் நீதிக்கல்லவா பிழைக்கணும். மிக தெளிவாக இந்த பகுதியை, இந்த ரோமர் 6வது அதிகாரத்தை நல்ல ஆழமா தியானிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு நீங்க தியானிங்க. மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் வாயின் வார்த்தைகளும் சரீரத்தின் செயல்களும் ஆச்சரியமாய் மாறும். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமமாய் நடக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதில் சந்தேகமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் அந்த 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அவ கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம் என்று சொன்னார். பழைய பாவ சரீரம் ஒளிந்தது, பாவம் ஒளிந்தது, பாவம் செத்தது. சரீரம் இருக்கு, ஆனா அந்த சரீரத்தின் பாவம், அக்கிரமம், மீறு அதெல்லாம் செத்தது என்று நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்தில் நம்ம அப்படியே பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நாம் நம்புகிறோம். நாம் கிறிஸ்துவுடன் பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்புறோம். அப்படின்னா முதல்ல கிறிஸ்துவுடன் நான் மரித்தேன் என்பதை நான் நம்ப வேண்டும். கிறிஸ்துவுடன் என்னுடைய பாவங்கள் மரித்தது. இதுதான் அந்த நாளில ஆவியானவர் நமக்கு மிகவும் ஆணித்தரமாக, ஆழமாக, வைராக்கியமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுடன் நீ மரித்து விட்டாயா? கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டது உண்டா? அப்ப 8வது வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடன் கூட நாம் மரித்தோம். நமக்குள்ள இருந்த பாவம் மரித்தது. எல்லாரும் சொல்லுங்களேன். நான் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்குள்ள இருந்த பழைய ஆத்துமாவின் தீமையான எண்ணங்கள், ஆவியின் தீமையான பேச்சு, சரீரத்தின் தீமையான செயல்கள் சிலுவையில் இயேசுவோடு கூட கொல்லப்பட்டது, மரித்தது, அது அடக்கம் பண்ணப்பட்டது, அது முடிந்தது. அதனாலதாங்க நம்ம அதிகமா அந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து தியானிச்சிட்டு இருக்கல. என்னது? 1 யோவான் 5:18 படி தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. என செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, அது முடிந்தது. அப்ப மறுபடியும் அது தலை தூக்க முடியாதபடி பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ள நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி, அந்த சத்தியத்தின் வல்லமையினாலே நம்மை நிரப்பி, புதிய அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி பரிசுத்தத்திலே நாளுக்கு நாள் வளர பண்ணுகிறாரே. பொல்லாங்க எப்படி நம்மளை தொட முடியும்? பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தா தானே அவன் நம்மளை தொட முடியும். நீ கிறிஸ்துவோடு கூட உயிர் தொழுது பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் நீதியின் செயல்களை செய்ய உண்மையாக ஒப்பு கொடுத்து நம்ம வாழுகிறோம் என்று சொன்னார். எப்படி பொல்லாங்கன் தொட முடியும்? பொல்லாங்கனுடைய திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகின்ற பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் அவித்து போடப்படும். நமக்கு எதிராக அவன் கொண்டு வருகிற தேசங்களுக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில தவிடுபடி ஆகிறது. இப்படிப்பட்ட மகிமையுள்ள ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் நாம். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை என் ஆண்டவராகிய இயேசு எனக்கும் உங்களுக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பாவம் சாக வேண்டும். நல்ல கவனிங்க. தேவனால் பிறந்தவர் பாவம் செய்யா. We will not continue to sin. தொடர்ந்து நம்ம பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டோம். பாவம் குறைந்து கொண்டே வரும். நிறைவான சத்தியம் நம்முடைய ஆத்தும ஆவி சரீரத்தை நிரப்ப 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 உள்ள இருக்கிற குறைவான காரியங்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கும், வெளியேறிக்கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இருளின் காரியங்கள் வெளியேற வெளியேற ஒளியின் காரியங்கள் நம்மளே பரிணமிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பரிசுத்தாவியின் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால இப்பொழுதும் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என் அருமை நிறைய மக்கள், இந்த அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் வளர உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வாழ்க்கை தான் உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும். ஏன்னா நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அதனாலதான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர், நானும்
நிறைய சினிமா எடுத்திருக்கிறாங்க, நிறைய புக்ஸ் எழுதி இருக்கிறாங்க, அங்கங்க நிறைய பிரச்சாரம் பண்றாங்க. என்ன அப்படின்னா இயேசு மரிக்கல. எப்படிங்க அவன் சொல்றான்? இயேசு மரிக்கலைன்னு எப்படி சொல்றான்? எப்படி சொல்றான் தெரியுமா? அவன் எப்படி சொல்றானோ ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு மரித்திருந்தா பாவம் செத்திருக்கும், அக்கிரமம் செத்திருக்கும், மீறுதல் எல்லாம் செத்திருக்கும். அப்ப இயேசுவோடு நாங்களும் மரித்தோம்னு சொல்ற இந்த ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறாங்களே, அப்ப இவங்களும் பாவத்துக்கு மரிச்சிருப்பாங்க, அக்கிரமத்துக்கு மரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில பாவம் காணப்படாதே, பரிசுத்த மாத்திரம் தானே காணப்படும், தேவ அன்பு மாத்திரம் தானே காணப்படும், தேவ இரக்க மாத்திரம் தானே காணப்படும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருப்பார்களே, இவங்க தேவனை தரிசிக்கிறவர்களா இருப்பார்களே. ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இல்லையே. சுயநலவாதிகளா இருக்கிறார்களே, பெருமை பிடித்தவர்களா இருக்கிறார்களே, எல்லா தவறுகளையும் துணிகரமாய் செய்கிறார்களே. அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இயேசு மரித்திருந்தா பாவம் மரிச்சிருக்கும். அப்ப அவரை விசுவாசிக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில பாவம் மரிச்சிருக்கும், பரிசுத்தத்துக்கு இவங்க விளைச்சிருப்பாங்க, இவங்க ஒளியின் மக்களா இருப்பாங்க. இல்லையே, ரட்சிக்கப்படாத ஒருத்தர் செய்யற ஒரு நல்ல காரியத்தை கூட இவங்களால செய்ய முடியலையே. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சொல்றான். ஒருவேளை இப்படிதான் சொல்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிறிஸ்து மரிக்கவில்லை, ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்து ஒரு நினைச்சு போயிட்டாரு. பாவம் மரித்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்துல இந்த குற்றங்களாக அக்கிரம மீறுதல் பாவங்கள் மரிக்கப்பட்டவர்களாய் காணப்படும் போதுதான் கிறிஸ்து மரித்தா, கிறிஸ்து உயிர்த்தா, அவர் இன்றைக்கு உயிர்த்த தெய்வமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை மக்கள் விசுவாசிக்க முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5வது வசனங்கள்ல கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும்னு சொல்லி, ஏங்க காலம் கொடிதா இருக்குது? மனுஷன் கொடியவனா இருக்கிறதுனாலதான் காலங்கள் கொடியதா வருது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அநேக பாவங்கள் இருக்கு. ஒரு 21 பாவங்களை நாம இங்க பார்க்க முடியுது. 21 குற்றங்களை பார்க்கணும். ஆத்மாவில் இருக்கிற அக்கிரமங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் இருக்கிற மீறுதலும் சொல்லப்பட்டிருக்கு, சரீரத்தில் இருக்கிற பாவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செயல்கள் எல்லாம் கடைசி காலத்துல மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒன்றுமே என்னிடத்துல காணப்படல, அது இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? தைரியமா? சிலர் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ற அப்படிமா. இந்த கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி என்பது கிறிஸ்துவின் சாயலை நோக்கி நம்ம வளருகிறோம் என்பது வேற, ஒரு இலக்கை நோக்கி அந்த ஒரு தரிசனம் உள்ளவர்களா வளருகிறோம் என்பது வேற. ஆனா சமாளிப்பதற்காக சொல்லுவது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி இருக்கு. I try but I tell you try but you never succeed. ஏன்? நீ பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நடக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய பலத்துல நீ நடக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களையும் உனக்கு போதிக்கிறாரு. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் நானும் நடக்க தவறும் போது நாம் தவறி விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அநேக காரியங்களை குறைபட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல கானான் தேசத்துல வாழ்ந்த தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்ததி, பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை ஆண்டவர் சொன்னாரே, நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. தெரிந்தெடுக்கப்பட்ட இனம், பிரித்தெடுக்கப்பட்ட இனம், அந்த இனத்தின் மூலமா உலகமே தெய்வத்தை அறியணும், பிதாவாகிய தேவனை அறியணும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியின் மூலம் தேவன் தான் மகிமைப்படுவதற்காக சந்ததியை பிரித்தெடுத்தார். இவர்களை வாழும் தேனும் பொழியும் கானான் தேசத்துல கொண்டு வைக்க போகும்போது அந்த தேசம் ஒன்றும் வெறுமையா இல்லையே, நமக்கு நல்லா தெரியும். அங்கே கானானியர்கள் இருந்தார், ஏத்தியர்கள் இருந்தார், எபூசியர்கள் இருந்தார், ராட்சச மனுஷர்கள் இருந்தார். அப்ப அவங்க நிலைமை என்னது? எதற்காக? அப்ப தேவன் அந்த தேசத்துக்குள்ள கொண்டு அவர்கள் தேவனால் முன் குறிக்கப்பட்ட இந்த தேசத்துல விக்கிரக ஆராதனைக்காரர்களா, அக்கிரமங்களை துணிகரமாய் செய்கிறவர்களா, படைத்த தெய்வத்துக்கு மாறாய் வாழுகிறவர்களாக அவர்கள் இருந்தார். அவர்கள் அழிக்கப்பட தேவன் சித்தம் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்த ஜாதியாக அங்கே குடியமர்த்த விரும்பினார். இதுல எவ்வளவு குளறுபடி இருந்தது, எவ்வளவு ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அதனால எவ்வளவு தண்டிக்கப்பட்டாங்க நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. அப்படி இப்ப பாருங்க, பாவத்தை தேவன் வெறுக்கிறார்.
நேற்று வெறுத்தான், இன்று வெறுக்கிறான், நாளையும் வெறுப்பான். 1000 ஆண்டு அரசாட்சியில பாவம் இருக்காது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே பாவம் இருக்காது. பரிசுத்த ராஜாதி ராஜாவாக என் ஆண்டவரும் என் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். அந்த ஆளுகையில நாமெல்லாம் பங்கெடுத்து நாமளும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த சிந்தை நமக்கு மேலோங்கும் போது எந்த கொள்ளை நோய் உங்களால் நெருங்க முடியாது. நீங்க அக்கினியா இருப்பீங்க, ஆவியில அனலா இருப்பீங்க. ஆத்துமாவுல தீபம் கொழுந்து விட்டு எரியும், சரீரம் பிரகாசமா இருக்கும். அப்படிதாங்க ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களை எந்த தீமையும் நெருங்க முடியல. என்றைக்கு மீறினாங்களோ எல்லாம் கெட்டு போச்சு. கடந்த வாரமும் பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டில் கூட 1 கொரிந்தியர் 15 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54 முதல் 57 இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையும், மண்ணோட போனாலும் மகிமையின் சரீரம் ஆகணும். இது தேவன் சித்தம். மகிமையின் சரீரம் உருவாகணும் நமக்கு. சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் என்பது என்னது? பாவத்தின் கூர் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான வரையா மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் எல்லாரையும் என் ஆவியின் கண்களினால் என்னை பார்த்து ஆனந்த களிப்படைகிறேன். இந்த சத்தியம் உங்களை உயிர்ப்பிப்பதா? அப்ப நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் பாவத்தை வெறுத்தான். புதிய ஏற்பாட்டை நம்ம அப்படியே பார்க்கிறோம். இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் அது நடக்கும்போது என்ன நடந்ததா? மரணம், பாதாளத்தின் வல்லமை, பாவம் இதெல்லாம் அழிக்கப்பட்டது. அதனால உன் ஜெயம் எங்கே என்று பரலோகமே கேள்வி கேட்டு ஆரவாரிக்கிறது. இதுதாங்க இன்னைக்கு சபை ஆரவாரிக்க வேண்டிய விஷயம். பாவம் ஒழியும் போது சபை ஆரவாரிக்கிறது. மரணம், பாவத்தினால வந்த மரணம் அழியும் போது சபை ஆரவாரிப்பதா? பாதாளத்தின் வல்லமைகள் பாவம் ஒழியும் போது ஆரவாரிக்க, பாதாளத்தின் வல்லமைகள் ஒழியும் போது பரலோகம் ஆரவாரிக்கிறது. நாமும் ஆரவாரிக்கிற ஆர்ப்பரிக்கிற ஜனங்களா கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தத்தில் ஆர்ப்பரிப்போம், பாவத்தில் அல்ல, இருளின் காரியங்களில் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் பாவம் ஒழியத்தான் தேவன் விரும்புகிறான். பாவம் ஒழியணும். அதனால தேவன் என்னை கிருபையாய் இரட்சித்தார், நான் இனி எப்படி வாழ்ந்தால் என்ன தயவு செய்து சொல்லிவிடாது. கிருபையாய் இரட்சித்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் பரிசுத்தத்துல அன்புல, தேவ சாயல்ல, கிறிஸ்துவின் சாயல்ல, கிறிஸ்துவின் சிந்தையில, கிறிஸ்துவின் பேச்சில, கிறிஸ்துவின் செயல்களிலே நாம் நாளுக்கு நாள் வளரும். இதுதான் பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே. எல்லாம் என்னை நோக்கி சும்மா வாயளவுல கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவங்க பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அற்புதமான போதனையில மத்தேயு 7:21 அப்படி சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. அப்ப இன்று ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தேவ ஜனங்களுக்குள்ள மரிக்காத அல்லது மரித்து உயிர்த்தெழுந்த குற்றங்களாக, மரித்து உயிர்த்தெழும் போது நீதி உயிர்த்தெழும். மரித்து உயிர்த்தெழும் போது மறுபடியும் குற்றங்களே உயிர்த்தல. தேவன் அதை விரும்பவில்லை. கிருபையாய் ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்தா என்ன அர்த்தம்? மறுபடியும் நம்ம பாவத்துக்கு தான் உயிர்த்தெழுந்திருக்கிறோம்னு ஆயிரும். அது சாத்தானுக்கு கொண்டாட்டம். பரலோகம் வேதனை அடையும். பரலோக தேவன் வேதனை அடைவார். இன்று ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளும் அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்
இந்த 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள பாவங்கள் இதெல்லாம் ஏதேனும் இருக்கா? மறுபடியும் அந்த பாவங்கள் தான் உயிர் தெழுந்து இருக்கா, அல்லது உண்மையிலே அது செத்து போனது என்கிற காரியம் வெளிப்படும்படியா சத்தியத்தை நாம் கொஞ்சம் தியானிப்போம். அதாவது இந்த 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் 21 குற்றங்கள் நான் சொன்னேன். அதில் ஏதேனும் நம்மிடத்திலும் காணப்படுகிறதா என்பதை, ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள், அடுத்து உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படணும் அப்படின்னா பாவம் முறிச்சிருக்கும். அப்ப இப்படிப்பட்ட இந்த குற்றங்கள் எல்லாம், இந்த பாவங்கள் எல்லாம், இந்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மறித்திருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு ஒரு காரியத்தை, ஒரு குற்றத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சோதித்து பார்ப்போம். கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சொந்த நாளிலும் முதலாவது காரியமாக அந்த லிஸ்ட்ல முதல் காரியம் பாருங்க, முதல் பாவம் தேவனுக்கு முற்றிலும் பிரிவு. அதாங்க ரொம்ப அடிப்படையில இது இது இருக்கிறதுனால எல்லாம் தவறாகி விடுகிறது. அது என்னது? அந்த முதல் காரியம் அதை மட்டும் சொல்லுங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும். ஆமென். பாருங்க, மனுஷர்கள் கடைசியில் 5வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்டவர்களை இந்த 21 பாவங்கள் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி ஆவியானவர் எவ்வளவு ஒரு பாரத்தோடு எழுதி வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்? நீயும் கெட்டுவார், அவனும் திருந்த மாட்டான். விட்டு விலகு. அப்ப அதுல முதல் காரியம் மனிதர்கள் தற்பிரியரா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, people will love only themselves. people love themselves அப்படிங்கிறது தப்பு கிடையாது. people love only themselves. அதாவது மக்கள் தங்களை மட்டுமே நேசிக்கிறார். அதான் தற்பிரியம். தன்னை மட்டுமே நேசிக்கும். நான் இருக்கிறேன் சொன்னா என்னை மட்டுமே நான் நேசிக்கிறேன். பக்கத்துல ஆண்டவரே சொன்னார், உன்னை போல உன் அயலான நேசின்னு சொன்னார். நான் என்னை மட்டுமே நேசிக்கிறேன். அதுதான் ரொம்ப கொடூரமான. அது இருந்துச்சுன்னா எந்த மற்ற குற்றங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், எல்லாம் தானாவே வந்துடும். தற்பிரியர்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல செல்ஃப் சென்டர்ட் பீப்புள், செல்ஃபிஷ் பீப்புள் என்று சொல்லுவாங்க. சுயநலம், தன்னை மையமாகவே வைத்து எல்லாவற்றையும் சிந்திப்பது, நான் எனது என்னுடைய என்று அப்படியே சிந்திப்பது. வேதத்துல ஒரு 2 உதாரணங்களை நம்ம அப்படியே பார்ப்போம். சுருக்கமாக நான் சொல்ல போறேன். நீங்க ஏற்கனவே இதை கேட்டிருக்கிறீங்க, தியானிச்சிருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரிங்களா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:29-30. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஈசா, யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பினுடைய தேவனுடைய பரிசுத்த சந்ததி, தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி பெருக தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரு. 12 மகன்கள். இந்த 12ல முதல் மகன் இந்த ரூபன், 11வது மகன் யோசேப்பு, யோசேப்பு 12வது மகன் பெஞ்சமின். இந்த யோசேப்பு பெஞ்சமினும் யாக்கோப்புக்கு ரொம்ப பிரியமான, அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க. இப்போ சில பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்க. இந்த 10 சகோதரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தூர தேசத்துல போய் ஆடு மேய்க்கிறாங்க. யோசேப்பு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது, அல்லது அவங்க தங்களை பத்தி ரொம்ப போட்டு கொடுக்குறாங்க, அல்லது என்னமோ ஒரு பெரிய கனவு கண்டெல்லாம் சொன்னானே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சொன்னானே, இவன் என்ன நம்மள ஆளுகை செய்வானா, இவன் அவ்வளவு பெரிய ஆளா, பொறாமை நிமித்தம் பார்த்தீங்க அப்படின்னா அவனை கொன்றுன்னு முடிவு பண்ணாங்க. அப்ப அங்க ரூபன் மூத்த மகன் சொல்றான், ஐயோ அவனை கொன்றக்கூடாது, மூத்த பிள்ளை, அவனுக்கு ஒரு இறக்கம் உண்டாகுது, அவனுக்கு இந்த பானு குழியில போட்டுருவோம், பின்னாடி அவனை காப்பாத்திக்கலான்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம், போட்டுருவோன்னு போட்டான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியில எகிப்து தேசத்துக்கு வியாபாரத்துக்காக இஸ்மவேலர் போறான்.
அப்ப அவங்ககிட்ட யூதா ஒரு ஆலோசனை கொடுக்குறான். எப்பா குழியில போட்டு என்னப்பா செய்ய போறான், தூக்கி இவங்கிட்ட வித்துருவோம், எயிட்ல போய் அவனை உயிரோட இறக்க போறான், அங்க போய் செத்து போட்டு நம்ம கொண்டுதான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். உடனே அங்கேருந்து தூக்கி எடுத்துட்டாங்க. தூக்கி எடுத்து அவன்கிட்ட வித்து போட்டாங்க. ஆண்டவர் இயேசுவை யூதாசு 30 வெள்ளிக்காசு வித்தது மாதிரி 20 வெள்ளிக்காசு வித்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப ரூபன் திரும்பி வர்றான். அவனுக்கு இந்த சம்பவம் நடந்தது தெரியாது, அவனை வித்து போட்டது தெரியாது. வந்து குழியில பார்க்கறான். குழியில பார்த்தா யோசேப்பு குழியில இல்லை. பதறான், துடிக்கிறான். யாருக்காக தெரியுமா? தனக்கா. அவன் சொல்றான், சகோதரன் வந்து சொல்றான். என்ன சொல்றான் வாசிங்க, அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவன் சொல்றான், நான் எங்க போவேன், நான் எங்க போவேன். நல்லா கவனிங்க, என்ன சொல்றா? நான் எங்க போவேன். யோசேப்பை பத்தி அவன் கவலைப்படும். ஐயோ தம்பி யோசேப்பு சின்ன பிள்ளை, அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை, நல்ல பிள்ளை, கனவெல்லாம் கண்டான். அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, அவன் நல்லா இருக்கணுமே. ஐயோ காணா போச்சு, என்ன ஆச்சு, செத்துட்டானா, வேற ஏதோ உள்ள கிடந்து ஏதோ விலங்கினது சாப்பிட்டுச்சா? தம்பியை குறித்து துடிக்கல. என்ன யோசிக்க, நான் எங்க போவேன், நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகும்? அவன் இருதயம் யோசேப்பை நினைச்சு துடிக்கல, தன்னை நினைச்சு துடிக்குது. ஏன் அப்படின்னா, இவன் மூத்த மகன், நாளைக்கு அவனை காணா அல்லது விலங்கினங்கள் அவனை கொண்டு தின்றுச்சு அப்படி ஏதோ ஒரு பைய போய் சொல்றதுனால இவன் தான் சொல்லணும். யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டியது யாக்கோபுட்ட அப்பாட்ட சொல்ல வேண்டியது இவன் தான் சொல்லணும். இதை என்ன சொல்லுவாரு, இதை என்ன பண்ணுவாரு? தன்னை பத்தி தான் பயப்படுறான், தன்னை பத்தி தான் கவலைப்படுறான். புரியுதா? ரூபன் அங்க என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறான்? அவன் தன்னை மட்டுமே நேசிக்கிறவனாய் காணப்படுறான். தன்னைத்தான். He loves only himself. He loves only himself. பின்னாடி அவனை பத்தி, ரூபனை பத்தி நீங்க பல சம்பவங்கள் எல்லாம் வேதத்துல நீங்க தியானிச்சு பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையும் கடைசியில முடிவிலையும் நல்ல முடிவிலையும் அது ஒன்றும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லை, அது திருப்திகரமா இல்லை. அதை யாக்கோபை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அப்ப இந்த மாதிரி சில நேரங்கள் நம்ம எதிர்பாராத சம்பவங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் வருகிறது உண்டு. டஃப் சிச்சுவேஷன் வருகிறது என்று நான் உங்களுக்கு இதுல கூட கொடுத்துருக்கிறோம். அப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு எடுத்த உடனே நீங்க பாருங்க, ஒரு கொள்ளை நோய் வந்திருக்குது, ஜனங்கள் செத்து மடிகிறாங்க. அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஏராளமான பேர் மடித்து போனான். சைனாவில் மடித்து போனான், இந்தியாவிலையும் மடிக்கிறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டும் குஜராத்தில் கிட்டத்தட்ட 125 பேருக்கு மேல தொற்றி இருக்கிறது நோய். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் என்னை மட்டுமே சிந்திக்கிறேன், என் குடும்பத்தை மட்டுமே சிந்திக்கிறேன், எனக்கு உரியவர்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ள சிந்திக்கிறேன், நான் எனது, என்னுடையது, எனக்கு என்பதை மட்டுமே சிந்திக்கிறேன். அப்படி சிந்தித்தா we are self-centered people. நாம் சுயநலவாதி. அப்படித்தான் பேச்சு, அப்படித்தான் செயல். நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை எனக்கு மட்டுமே செலவழிக்க நான் சிந்திக்கிறேன். அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ரட்சித்தது எப்படி, எதற்கு? இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம அப்படியே பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 24வது வசனம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன். ஏன் பாவம் செஞ்சேன்னு அவன் சொல்றான் பாருங்க. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன்.
அல்லேலூயா. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இந்த தற்பிரியர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவன் என்ன சொல்றாருங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ஜனங்கள் என்ன பத்தி என்ன சொல்றாங்க, ஜனங்கள் என்ன எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில இதே ஜனங்கள் சபையில கூட நீங்க அப்படி இருக்கலாம், குடும்பத்தில் நீங்க அப்படி இருக்கலாம், ஒரு வெளியே போகும்போது கூட மக்கள் என்னை பத்தி பெருமையா நினைப்பாங்களா, பெருமையா பேசுவாங்களா? சபையில இருக்கிறவங்களா என்னைய பெருமையா பேசுவாங்களா? இது யாருக்கு காணப்படுகிற குணம் அப்படின்னா தற்பிரியர்களுக்கு காணப்படுகிற குணம். செல்ஃப் சென்டர்ட் பீப்புள், செல்ஃபிஷ் பீப்புள், சுயநலவாதிகளுக்கு காணப்படுகிற குணம். பாருங்க, அடுத்தவன் என்ன சொல்றான்? இந்த சவுல் மன்னன் ராஜா, முதல் ராஜாவாக இஸ்ரவேலருக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பிச்சான். ஆனா எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க 30வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட அவர் தெய்வத்துக்கு பயப்படுறவர். அவர்கிட்ட சொல்றான், நான் பாவம் செஞ்சேன். ஆனா இப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசி போயிட்டு வந்திருக்காரு மக்கள். அவர் சொல்றான், திரும்ப என்னோட வாங்க, திரும்ப என்னோட வாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்றான், ஜனங்கள் என்னை கனம் பண்ணணும், ஜனங்கள் என்னை கனம் பண்ணணும், ஜனங்கள் என்னை மதிக்கணும். நீங்க என்னோட வரல அப்படின்னா என்னை மதிக்க மாட்டேன். ஜனங்கள் என்னை கனம் பண்ணும்படி நீங்க என்னோட வாங்க. சவுல் மன்னன் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஒரு பகரக்கா மாதிரி பயன்படுத்துறான். இது தற்பிரியர்கள், சுயநலவாதிகள் செய்கிற வேலை. என்ன சொல்றான்? அடுத்து சொல்றான், என்னோட கூட திரும்பி வாரும். எதுக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி எனக்கு நீர் மரியாதை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தும்படி நீர் வாரும். ஏன் அவனுக்கு சிந்தனையெல்லாம் என்னது? ஜனங்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஜனங்கள் என்னை பத்தி எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, தற்பிரியர்கள் இந்த காரியத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா, உள்ள போய் பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல, ஊழியர் செய்யற இடத்துல அல்லது வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, அங்கெல்லாம் நம்ம பிஹேவ் பண்றதெல்லாம், நடந்து கொள்ளுகிற விதங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வீக்கா இருப்போம், ரொம்ப சுயநலவாதிகளா இருக்கும். எல்லாம் நம்மளை சுத்தியே என்னை சுத்தியே நான் என்னை சுத்தியே சிந்திப்பேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, 21 காரியத்தை சொல்லிட்டு அங்கே தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கார், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி. அப்ப முதல் காரியம், இப்படிப்பட்ட சுயநலவாதிகளை விட்டு நீ விலகி. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நீ விலகி. ஏன்? உனக்கு அந்த சுயநலம் வந்துடும், நீனும் தற்பிரியனாய் மாறி விடுவாய். அவங்களுக்காக ஜெபி. அப்படின்னா எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா விலகி போற, ஜெபிக்கணும், முயற்சி எடுக்கணும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும், அவர்கள் சிந்திக்கிற முறைக்கும், அவர்கள் பேசுகிற முறைக்கும், அவர்கள் செயல்படுகிற முறைக்கும், அவருடைய ஆத்மா ஆவி சரீரம் இயங்குகிற முறைக்கும் நாம் இணங்கி விடக்கூடாது. அந்த சாயலுக்கு நம்ம போயிடக்கூடாது. இந்த துன்மார்க்க சாயலுக்கு நம்ம மறுபடியும் போறோம்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு தான் உயிர்த்தெழுந்து இருக்கிறோம், நாம் அந்த பாவத்துக்கு மறிக்கலைன்னு ஆயிடும். அப்ப உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்ம பங்கு வர முடியாது, மகிமை அடைய முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, தெய்வம் நம்மை, இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலினாலே நம்முடைய சுய சிந்தனை, சுய பெருமை, உலக பெருமை, இந்த தற்பிரியம், சுயநலம், இவற்றிலிருந்து நாம் மன்னிக்கப்பட, விடுவிக்கப்படதான் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். நாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டோமே, மறந்து விடக்கூடாது.
இந்த பாவம் நம்மிடத்தில் செத்ததை மறந்து விடக்கூடாது. அது செத்தது என்ற நினைவு எப்பொழுதும் நமக்கு இருக்கும், எப்பொழுதும் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். கடைசியாக ஒரு முக்கியமான வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவியினாலே அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஏன்னா அவர் தான் சகல சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? மிக தெளிவா அங்கே பேதுரு வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆத்துமாக்கள் சுத்தமடைகிறது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, நான் அடிக்கடி சொல்லுகிறது போல மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக மாற 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 நம்முடைய ஆத்துமாவின் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் கீழ்ப்படியும் போது ஆத்துமாக்கள் சுத்தமாக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் சுத்தமடைகிறது. சுத்தமாக்கி இருக்கிறபடி, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நாம் அப்படி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோட கிறிஸ்துவின் மரணத்துல பங்கெடுத்து அந்த மரணத்தின் சாயல்ல நாம் இணைக்கப்பட்டவர்களா, எல்லாம் பாவம் அக்கிரமம் மீறுதெல்லாம் செத்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஜீவியத்திற்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது சுத்த இருதயத்தோட. அப்ப இப்ப நமக்கு உண்டாயிருக்கிறது என்னது? சுத்த இருதயம். அன்னைக்கு அந்த மாற்று சிந்தனைக்காரர் சொல்றாரு, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை எல்லாம் இல்ல, இருதயத்தில் அன்பு இருந்தா போதும். நான் ஒரு அருமையான வசனத்தை பார்த்தேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாருக்கும் மனசுல அன்பு இருக்கத்தான் செய்யுது, லவ் பண்றவனுக்கு அன்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த அன்பு, அது எப்ப உண்டாகும்? அது எங்க உண்டாகும்? எங்க உருவாகும்? அப்படின்னு நம்ம வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள், முழு கற்பனைகளின் சாராம்சம், மீனிங், ஃபுல் மீனிங் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும், சுத்தமான இருதயம், நல் மனசாட்சியிலும், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும். அப்ப அங்கே தேவனுடைய வார்த்தையை இந்த இருதயம் தியானிக்க தியானிக்க அங்க என்ன உண்டாகுது? கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உண்டாகுது. அங்க உண்டாகிற அந்த விசுவாசத்தினால பாருங்க, சுத்தமான இருதயம், சுத்தமான மனசாட்சி, அடுத்து மாயமற்ற விசுவாசம், மாயமற்ற, மாயையாயுள்ள விசுவாசம் இல்லை, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற விசுவாசம். இது மூன்றிலும் பிறக்கும் அன்பே, பிறக்கிறது அன்பு. எப்படி ஆச்சரியமா வேதவசனம் நம்மளை சத்தியம் தெளிவா ஆவியானவர் கிருபையானவரை சரியா நடத்துறாரே. எல்லா இருதயத்திலும் பிறக்கிற அன்பு, அன்பு அல்ல, சுத்த இருதயத்துல அங்க கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல்ல பங்கெடுக்கிறவங்க, இணையிறோம், அவங்களுக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் சிந்தின ரத்தம், தண்ணீர், அவர் கையளித்த ஆவி நம்மளை முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி அந்த இருதயத்துல பிறக்கிற அன்பு தாங்க சுயநலமற்ற அன்பு. அதுதான் சுயநலமற்ற அன்பு. அதுதான் பிறருடைய தேவைகளை சந்திக்க ஓடுகிற அன்பு. அல்லேலூயா. அவ பாருங்க, நல்லா கவனிங்க, சுயநலம் இல்லாமல் இந்த சுத்தமான அன்பு, பியூர் லவ், பியூர் ஹார்ட்ல சின்சியர் லவ் பிறகுது. எப்படி எப்படி கவனிங்க, பியூர் ஹார்ட்ல, சுத்த இருதயத்துல உண்மை அன்பு, சின்சியர் லவ் பிறக்கும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு
என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரை சுயநலமாக இருக்கவர்கள் அது சுயநலத்தை எடுத்து போட்டு. நல்லா கவனிங்க, சுயநலவாதிகள் யாரையும் உண்மையாய் நேசிக்க முடியாது. நேசிக்கிறது மாதிரி நடிப்பான், நேசிக்கிறது மாதிரி நடிப்பான். என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் எவ்வளோ பேரை பார்த்திருக்கிறேன். இவன் தேவ ஜனங்களிலே கூட அப்படிலாம் நடிக்கிறவங்க இருக்கு, பேசுவான். இன்னைக்கு தேசத்தினுடைய தலைவர்களையும் பாருங்க, மக்களை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யறாங்க? செய்ய வேண்டிய டெஸ்ட் காரியங்கள், மக்களை பாதுகாக்கிறதுக்கு சாப்பாடு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் எங்க வீட்டுக்காவது போய் சாகுறேன்னு சொல்லி 1500 கிலோமீட்டர் சைக்கிள்லையும் நடந்தும் பசி பட்னியோட வர்ற வழியில செத்து மடிகிறேன். இவங்களெல்லாம் நேசிக்கிற தலைவர்களா காணப்படணுமே. அப்ப நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற அன்பு சுத்த அன்பு இல்லை, அது பரிசுத்த அன்பு கிடையாது, அது சுயநலம் உள்ள. அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க, அப்ப இப்படி பாவத்திலே நினைச்சிருந்தா சுயநலம் உள்ள தங்களை மட்டுமே நேசிக்கிற அன்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விசுவாசிகளுக்கு பாவம்தான் உயிர்த்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் அன்பு அல்ல, அங்கே நீதி உயிர் தள்ளல, கிறிஸ்துவின் அன்பு உயிர் தள்ளல. என்ன கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய அன்பும் தேவனுடைய மன்னிப்பும் உங்களை சுற்றியே உங்கள் நன்மையை மட்டுமே பார்த்த உங்கள் கண்களை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களை உங்களிடமிருந்து விடுவித்து மற்றவர்களின் தேவையை சந்திக்கிற கண்களாக கிறிஸ்துவின் மன்னிப்பும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த அன்பும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உயிர் தெழுதலின் வல்லமையும் நம்மை அப்படி மாற்றுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இயேசு சிலுவையில என்ன தியாக அன்பு, அது நமக்கெல்லாம் முன்மாதிரி. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி ஒரு தியாக அன்புடன் மற்ற யாவரையும் நம்மளால நேசிக்க முடியும். ஆனா நேசிக்க முடியும் எப்ப? பரிசுத்த ஆவியானவரால. 1 பேதுரு 1:21 நாம் இப்பொழுது வாசித்ததன்படி பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமாக்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடியினால சுத்த இருதயத்தோடு நிச்சயமா பரிசுத்தருடைய ஒத்தாசையில நாம் எல்லாரையும் நேசிக்க முடியும். இப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கு சபைகளிலே பெருகும். இப்படிப்பட்ட அன்பு சபை மக்கள் வழியா தேவ ஜனங்கள் வழியா உலகத்துக்கு காட்டப்படணும். இங்கதான் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சி பகர முடியும். அருமையான தேவ பிள்ளை, அன்றைக்கு நான் எங்க காலை ஜெபத்துல கூட நான் சொன்னேன், தேவ பிள்ளைகிட்ட பேசும்போது சொன்னேன், நம்மளை சுத்தி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குது, கஷ்டப்படுறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது. 1000 ரூபாய் நம்ம ஒரு நல்ல நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் பத்த மாட்டேங்குது. 1000 ரூபாயை வச்சு முழு குடும்பம் எப்படிங்க நடத்த முடியும்? என்ன அரிசி பருப்பு கொடுத்தாலும் 3 நாள் 4 நாட்களுக்கு மேல எங்கெங்க அதை பத்த முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளை, இது மட்டுமா குடும்பங்கள்ல செலவு? இந்த குடும்பங்கள்ல இருக்கிற சின்ன குட்டி பிள்ளைங்களை பாருங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு அம்மா சாக்லேட் வாங்கித்தா, பிஸ்கட் வாங்கித்தா அப்படின்னு அழுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில்? இந்த லாக்டவுன் இல்லை அப்படின்னா ஏதோ அன்னைக்கு ஒரு வேலை பார்த்தாவது கையில் வர்ற காசை வச்சு அந்த பிள்ளைகளுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றுகிற காரியங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மை சுற்றி எத்தனை கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கிறாங்க, பக்கத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் அழுகுது, கதறுது, அம்மா எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுன்னு கதறுது. ஆனா அந்த தாய் கண்ணீரோடு பார்க்கிறான். அந்த தகப்பன் ஒன்று செய்ய முடியாத நிலை. ஏன் 5 பைசா கூட அவங்க கையில கிடையாது. என் அருமை தேவஜனமே, உன் கையில ஒரு 50 ரூபாய் இருந்துச்சுன்னா, ஒரு 10 ரூபாய் கஷ்டப்படுகிற கண்ணீர் விடுகிற ஒரு பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் பாட்டை வாங்கி கொடுக்கலாமே. நம்மால் முடிந்ததை நாம் செய்யலாமே. அதுதானே கிறிஸ்துவின் அன்பு. எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் தேவைகள் பூர்த்தி ஆகட்டும், என் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தி ஆகட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தற்பிரியர்களாய் இல்லாமல்
வேற என்ன காரியம்? சுயநலவாதிகள் என்று சொல்லப்படுவதை விட அதை என்ன சொல்ல முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபையில நான் உண்மையில பல செய்திகள் கேள்விப்பட்டேன். பலருக்கும் இங்கே ஓடி உதவி செய்கிறீங்க, தேவ ஜனங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு முடிந்த வரைக்கும் செஞ்சிருக்கிறீங்க. இன்னும் நீங்க இப்படியா எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் பாராட்டுகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிறார். உங்க வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நான் இதை ரொம்ப ரொம்ப எளிதாக உணர முடியும். ஏன் தெரியுமா? என்னுடைய சின்ன வயசுல எத்தனை நேரம் அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு என் கையில் 5 பைசா இல்லாம அழுதுகிட்டே இருந்திருக்கிறேன். அதனால ஓடி போய் நான் திருடி இருக்கிறேன். திருடினதுக்காக அடி வாங்கி இருக்கிறேன். என்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு அன்னைக்கு எத்தனையோ நேரம் ஆள் இல்லாமல் ஏங்கி அழுது இருக்கிறேன். அதனால இன்றைக்கு ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய கரங்கள் கை இப்படி ஏந்துவதை விட இப்படி அது போக வேண்டும் என்பதுதான் எனக்கு பெரிய ஆசை. காரியங்களை ஓரளவு செய்யவும் தேவன் கிருபை செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் அன்பை உடையவர்கள் இப்படி எல்லாருக்கும் கொடுக்கிற அன்பு ஜீவிகளாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நம்மிடத்தில் இருக்கிறது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவோ சேமிப்புகளை வைத்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கும். மற்ற மதத்தினர் கூட எவ்வளவோ உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கை இது ஒன்றுதான் நான் சுயநலவாதி அல்ல என்பதை உலகத்திற்கு கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய சாட்சி கிரியைகளாக இருக்கும். கர்த்ததாமே இவருடைய வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆதி கிறிஸ்தவர்கள் முதல்ல நம்ம பார்க்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள், முதல் கிறிஸ்தவர்கள், நீங்க அவங்கள பத்தி படிச்சு பாருங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 40 முதல் 47 வசனங்கள். எவ்வளவு அன்பு வாழ்க்கை! எல்லாரும் தங்களுடைய பொதுல உணர்ந்து போட்டாங்க. தங்களுடைய பொதுவுல போட்டு அவனவன் தேவைக்கு தக்கதாக பிரித்து கொடுத்தார். என்ன ஆச்சரியமான கிறிஸ்துவின் அன்பின் கிரியைகள்! அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். யாரும் தங்களுடையதை தன்னுடையது என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை. சில கம்யூனிசவாதிகள் கூட அதை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார். பிரமத மக்கள் கூட எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த வார்த்தைக்கு, இந்த வாழ்க்கை முறைக்கு, ஆதி கிறிஸ்தவர்களின் இந்த வாழ்க்கை முறைக்கு நாம் எல்லாம், அவர்களும் நமக்கு முன்மாதிரியா கிறிஸ்துவை போல இருக்கிறார். நாமும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த அன்பு வாழ்க்கைக்கு முன்மாதிரிகளாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்ம வாழும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சொல்லி 3 ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். இப்படியாய் நாம் அன்பு தெய்வ பிள்ளைகளாய் இயேசுவின் ஜீவன் பெற்று மெய்யாகவே அவருடைய மரணத்தின் சாயலில் நம்முடைய பாவங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு முடிவு பெற்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அன்பு சாட்சியின் ஜீவியத்திற்குள்ளே நாம் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சங்கீதம் 22:27 சொல்லப்பட்டிருக்கிறபடி பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். நல்லா கவனிங்க. பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு நம்முடைய அன்பு ஜீவியம் சாட்சியாக இருக்கும். ஏன்னா சங்கீதம் 36:7 நம்ம பார்க்கிறோம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இட்ஸ் an unfailing love. What a precious one. What a blessed one. அது எவ்வளவு அருமையானது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் அவங்க எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. யாத்ரா 34:10 நம்ம அப்படியே பார்க்கிறோம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார், பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை உன் ஜனத்தினிடத்துக்கு நான் செய்வேன்.
என்று அன்றைக்கு மோசே வழியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அதே தெய்வம், தன்னுடைய குமாரனை நமக்காய் அளித்த தெய்வம், கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நம்மெல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தலின் சாயலில் பங்கடைகிறோம் என்று சொன்னார். சொல்றார், உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், தேவனால் பிறந்த ஜன சமுதாயம், ரட்சிக்கப்பட்ட சமுதாயம் எவ்வளவு பயங்கள் நிறைந்த சமுதாயமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எப்ப? இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலை பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, மீறுதலுக்கு மறித்து நீதியின் பண்புகளுக்கு, கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிற பண்புகளுக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பு ஜீவிகளாக நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில, நம்ம சபை மக்களுடைய வாழ்க்கையில, நம்ம வழியா நம்முடைய தேசத்துல அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கையை தெய்வம் தாமே நமக்கு கிருபையாய் கொடுப்பாராக. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டபடி கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல்ல நான் இணைக்கப்பட்டவனாய் அந்த பாவங்கள் எல்லாம் மரித்து போய் இருக்கிறதா, மறுபடியும் தலை தூக்காமல், தலை தூக்கினாலும் ஒவ்வொரு நாளும் அதை தேவனிடத்துல, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று மறுபடியும் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவின் ஒத்தாசையில மறுபடியும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் இதிலே நாம் கவனமாய் இருக்கும் பொழுது தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், செய்வார். இந்த நல்ல தெய்வத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, இந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, பிதாவாகிய தேவனே, உமது அன்பு மகனே இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி செலுத்தும். ஆண்டவரே, கிறிஸ்துவுடன் அவருடைய மரண சாயலிலே இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் எங்களை கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதலின் சாயலில், அந்த மகிமையுள்ள சாயலுடைய வாழ்க்கையில இணைக்கப்பட எங்களுக்கு காரணமாய் இருக்கிறது, அடிப்படையாய் இருக்கிறது. இந்த சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காய் நன்றி. எங்கள் முன்னே ரூபனை நிறுத்தினீங்க, எங்கள் முன்னே சவுல் ராஜாவை நிறுத்தினீங்க, எங்கள் முன்னே கிறிஸ்துவின் அன்பை நிறுத்தினீங்க, சிலுவை அன்பை நிறுத்தினீங்க. எங்கள் முன்னே ஆண்டவரே ஆதி கிறிஸ்தவர்களோட, ஆதி ஜனங்கள், ஆதி சபை மக்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி இருக்கிறீங்க. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்தும். நாங்களும் ஆண்டவரை தற்பிரியத்துக்கு, சுயநலத்திற்கு மறித்து கிறிஸ்துவின் அன்புக்கு பிழைத்தவர்களா நானும் எங்கள் குடும்பத்தார், எங்கள் அருமையான மறையா சபை மக்களும் இந்த செய்தியை கேட்ட யாவரும் மறுரூபமாக்கப்பட்டவர்களா, இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஜனங்களா நாங்கள் இம்மையில் வாழ்ந்து நித்திய மகிமையை சுதந்திரிக்க எங்களை யாவருக்கும் நீங்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னீங்களேன் ஆண்டவரே. எல்லா கொள்ளை நோய்க்கும் இதுவரைக்கும் உடைய ஜனங்களை நீங்க விலைக்கு பாதுகாத்ததற்கு நன்றி. தரித்திரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்ததற்கு நன்றி. குறைவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்ததற்கு நன்றி. எல்லா நிறைவுகளையும் கொடுத்ததற்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உண்மையில பலப்பட கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா, கிறிஸ்துவின் பேச்சு உள்ளவர்களா, கிறிஸ்துவின் செயல்கள் காணப்படுகிறவர்களா, உலகத்திற்கு வெளிச்சமா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலுக்கு பங்குள்ளவர்களா, அதில் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து உடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க யாவருக்கும் கிருபை செய்யும். பிள்ளைகள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல மனதார ஆசீர்வதித்து உடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை நன்றியோடு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் ரூபன், சவுல், இயேசு முதல் கிறிஸ்தவர்கள் இவர்களின் ஆத்துமா, ஆவி, சரீரம் எப்படி உள்ளது என்பதை ஆராய்க. தத்பிரியம், சுயநலத்தை விளக்கும் 3 வேத பகுதிகளை கண்டுபிடியுங்கள். பழைய ஏற்பாட்டில் 1, புதிய ஏற்பாட்டில் 2. இவற்றை எழுதி கொடுத்தால் சபை கூடி வரும் பொழுது நல்ல பரிசுகள் கொடுக்கப்படும். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.